ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். குட் மார்னிங். எனக்கு நிறையா கமெண்ட்ஸ்லேயும் இன்பாக்ஸ்லேயும் கேட்குற கேள்வி என்னென்னா, க்ளவுட் கிச்சன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது ஒரு 3 minutes ரீல். ஸோ என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஸோ நான் பார்ட்டாக இதை போடுறேன். நீங்கள் கண்டினியூவேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ க்ளவுட் கிச்சன் 2 விதமாக பண்ண முடியும். ஒன்று மந்த்லி பேஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் பண்ண முடியும். இன்னொன்று நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோவில் செல் பண்ண முடியும். மந்த்லி பேஸ் சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னா, நம்ம 3 times மீல், அதாவது வயசானவங்களுக்கு, இந்த ஃபுட்டு தேவைப்படுறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி நம்ம 3 times கேரியரில் மீல்ஸ் கொடுக்குறது. ஸோ இது எப்படின்னா, நீங்கள் டெலிவரி பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கணும். அண்ட் வேணால் பேக்கப்பும் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் பர் டேக்கு 260 to 300 சார்ஜ் பண்ண முடியும். ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பர்சன்ட்டை ஃபார் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறப்போ இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, எனக்கு ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு சமைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். உண்மையிலேயே இது உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் சின்னதாக தாங்க பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் அண்ட் ஆஃப்லைன், அதாவது ஆஃப்லைன் என்னென்னா, பக்கத்து வீட்டில் நம்ம இப்படி சாப்பாடு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அக்கம் பக்கத்தில் நம்ம தெருவில் அப்படி வாங்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அதை எலாபரேட்டாக பார்க்கலாம். இந்த போர்ஷன் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்டு இது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் செல் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது ப்ரொஃபஷ்னல் குக்கிங் எப்படின்னா, செஃப் ரேஞ்சுக்கு நம்ம குக் பண்ண வேண்டாம். பட் அட்லீஸ்ட் நம்ம ஓரளவுக்கு நல்லா குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் ஒரு உப்பு கூட போயிடுச்சு, ஒரு காரம் ஆகிடுச்சு, இல்லை ஒரு காய் வேகலை, வீட்டில் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு எழுந்திரிச்சு போயிடுவாங்க. பட் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எப்படி ரன் ஆகும்னா, கஸ்டமர்ஸ் கொடுக்குற ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் பொறுத்து தான் ஒரு கிச்சன் ஷோ ஆகிறது, அதாவது கஸ்டமருக்கு ஷோ ஆகிறதே அப்படி தான் லிஸ்ட் ஆகும். நீங்கள் அப்படி பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஆட் ரன் பண்ணுற மாதிரி வரும். அப்படி ஆட் ரன் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் எல்லாமே ஆடிக்கே போயிடும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை குவாலிட்டியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கஸ்டமர்ஸ் உங்களை தேடி தான் வருவாங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சேல் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் குக்கிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிறது பெரிய ஒரு டாஸ்க் இல்லை. இப்போ நீங்கள் யூடியூப் போனீங்கனாலே ஒரு 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு அளவு போடுங்க, இன்னது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே அதோட அவுட்புட் உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ அந்த பேசிக் குக்கிங் உங்களுக்கு நல்லா வரும், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக உள்ளே வாங்க. அப்படி உங்களுக்கு அதில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூடியூபோட ஹெல்ப்பை எடுத்துக்கோங்க.